சிவகங்கை அருகே கோமாளிப்பட்டியில் உள்ள டாமின் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கிராஃபைட்டை ஏலத்தில் எடுத்தவர்கள் ஆகஸ்ட் 15ற்குள் பொருட்களை எடுத்து செல்லாவிட்டால் மீண்டும் ஏலம் விடப்படும் என கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தெரிவித்துள்ளார். டாமின் நிறுவனத்தின் கிராஃபைட் மேம்பாட்டு ஆலையை கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தி செய்யப்பட்ட கிராஃபைட் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளதால் ஆலையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஏலத்தில் எடுத்தவர்கள் ஆகஸ்ட் 15ற்குள் பொருட்களை எடுத்து செல்லாவிட்டால் மீண்டும் ஏலம் விடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆலையை முழுமையாக இயக்கினால் 80 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். லாஸ்ட் இயர் ப்ரொடியூஸ் பண்ணது சேல் ஆகாமல் இருக்கிறதுனால ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த டெண்டர் எடுத்தவங்க அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு ஸ்டாக் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ப்ரொடியூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதை நான் போயிட்டு ஃபேமினோட எம்டி நம்ம டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டு எப்படி இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கோம். ப்ளஸ் இன்னொரு 80 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு, லோக்கலில் இருக்கவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. ஆனால் சேல் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணணும். ஏற்கனவே எடுத்தவங்க வாங்கலைன்னு சொல்றீங்க, ரீடெண்டர் மாதிரி வைக்கிற மாதிரி பிளான். ஆமாம், அந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் டைம் கேட்டுருக்காங்களா? ஸோ அதுக்கு மேலே அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க 15க்கு அப்புறம் எடுக்கலைன்னா அந்த டெண்டர் கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ் டெண்டர்